ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தையிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் ருக்மணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தமிழ் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஜூஸ் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா கூட தாங்க வசிச்சிட்ருக்காங்க. சொந்தமாக ஜூஸ் கடை வச்சு இவங்களுடைய அம்மாவும் இவங்களும் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்றுக்கிறேங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வசதி எதுவும் எதிர்பாராத மணமகன் தான் வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல யாதவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பால் பண்ணை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களாம் ஓரளவு காடு நிலம்னு வசதியெலாம் இருக்கிறதுனால இவங்க ஒரு 10 மாடுக்கு மேலே வச்சு நடத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னை போலவே ஒரு விவசாயம் பார்க்குறவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மற்றபடி பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சே தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது குடிப்பழக்கம் எதுவும் இல்லாதவராக வேணும்னு மட்டும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அவங்களுடைய பையன் அங்கேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே வேணாம் அப்படிங்கிற விரக்தியில் இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களாம் உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.